வணக்கம். ரவுண்ட் 2ல நிறைய பேர் அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிறப்பான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷனு. ஸோ அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டேன் சார், எப்படி அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்? மேல இருந்து பார்க்குமா இல்ல கீழே இருந்து மேல பார்க்குமா? எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியல. எங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி அந்த கம்ப்யூட்டர் இந்த அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு பார்க்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க. ஸோ ஆகஸ்ட் 23ஆம் தேதி எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி பார்க்குங்கிறத ஒரு தெளிவான ஒரு வீடியோவா அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, அப்வோர்ட் மூவ்மெண்ட் நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. எல்லாருக்குமே சந்தோஷம் 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 தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்வோர்ட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு அருமையான ஒரு காலேஜ் உங்களுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி கிடைக்கும். எப்படி அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும் சார்? அந்த கம்ப்யூட்டர் வந்து அப்வோர்ட் மூவ்மெண்ட்ல எப்படி பார்க்கும்னா, இந்த அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுத்த மாணவர்கள் யாரா இருப்பாங்க? ஒன்னு அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க இந்த ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்வோர்ட் மூவ்மெண்ட் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதே போல டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட், எனக்கு இப்போ கொடுத்தது வேணாம், நான் அப்வோர்ட் மூவ்மெண்ட்ல மேல இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் அப்வோர்ட் மூவ்மெண்ட் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க. அதே போல நாட் அலாட்டட், அவங்களுக்கு காலேஜே கிடைச்சிருக்காது, இவங்களும் அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த மாணவர்களும் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த கம்ப்யூட்டர் எப்படி பார்க்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லயனா மேல இருந்து தான் பார்க்கும். அதாவது நீங்க ஆகஸ்ட் 23ஆம் தேதி நீங்க வச்ச சாய்ஸை மறுபடியும் எடுத்து ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா, அந்த யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போய் சேர்றா, யார் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர் போய் சேர்றா அப்படின்னு பொறுமையா அந்த கம்ப்யூட்டர் வந்து, கம்ப்யூட்டர் கிடையாது, இப்போ வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்களுக்கு அங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், காலேஜுக்கு போறவங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாதவர்களுடைய அந்த சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீட்டை எடுத்து யார் யாருக்கெல்லாம் அதாவது அப்வோர்ட் மூவ்மெண்ட்ல வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்க முடியுதா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் கொடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியுதா? சில பேருக்கு நாட் அலாட்டட் கிடைச்சிருக்கும், காலேஜே கிடைக்காம போயிருக்கும், அவங்களுக்கு கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கும். அப்ப என்ன பண்ணும் அந்த கம்ப்யூட்டர் வந்து லயனா, நம்ம இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு சாய்ஸ் வச்சிருக்கோம்னா அது என்ன பண்ணும்னா மேல இருந்து பார்த்துக்கிட்டே வரும். இந்த மாதிரி காலேஜ்ல போய் சேராம டிஎஃப்சி சென்டர்ல போய் சேராம போறாங்கல்ல, அவங்களுடைய அனைத்து சீட்டையும் அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா நல்லா அனலைஸ் பண்ணி மேல இருந்து பார்த்துக்கிட்டு வரும். 1 2 3 4ன்னு லயனா மேல இருந்து பார்த்துட்டு வரும். அப்ப மேல இருந்து பார்த்துட்டு வரையில திடீர்னு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஒரு 10வது சாய்ஸ் கூட கிடைச்சிருக்கலாம். அப்ப 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்குன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மேல எது கிடைக்குதோ அதாவது எது கிடைக்குதோ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்வோர்ட் மூவ்மெண்ட்னா என்ன? மேல எது கிடைக்குதோ அதுதான், மறுபடியும் கீழே வர முடியாது. இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எது கிடைக்குதோ அதுல இருந்து நம்ம கீழே வர முடியாது. அதனால ஆகஸ்ட் 23ஆம் தேதி உங்களுக்கு எந்த கல்லூரியில் ஒரு இடம் கிடைக்குதோ அதுதான். சோ அதனால அப்வோர்ட் மூவ்மெண்ட் வந்து சார் அது எப்படி அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்க்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருந்தீங்க, பார்க்கும், அப்புறம் 2வது பார்க்கும், அப்புறம் 3வது பார்க்கும், மறுபடியும் என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பாருங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார் அப்படின்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அதனால எல்லாருக்குமே ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் வரப்போகுது. ஏன்னா இங்க நிறைய பேர் காலேஜ்ல போய் சேர மாட்டாங்க. இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க முக்காவாசி பேர் காலேஜ்ல போய் சேர மாட்டாங்க. அதே போல இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க கூட டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய அனைத்து சீட்டுமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்துறேன். அதனால சார் எப்படி அது பார்க்கும், எனக்கு அப்வோர்ட் மூவ்மெண்ட்ல வந்து எப்படி பார்க்கும்னு தெரியல சார், ஒரு குழப்பமா இருக்கு சார்னா நீங்க குழம்பிட்டு இருக்க வேண்டியல, லயனா மேல இருந்து தான் பார்க்கும். அப்ப எங்க கிடைக்குதோ அதுல இருந்து நம்ம கீழே வர முடியாது. நாளைக்கு அப்வோர்ட் மூவ்மெண்ட்ல ஒரு இடத்துல கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் கிடைச்சதே நான் வந்து இப்ப சில பேர் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்களுக்கு மேல ஏதாவது கிடைச்சா அவங்களுக்கு அதுதான். அதே போல நாட் அலாட்டட்ல உள்ளவங்களுக்கு மேல எது கிடைக்குதோ அதுதான். அதே போல அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க, மறுபடியும் சொல்றேன், நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு மேல எது கிடைக்குதோ அதுதான். மறுபடியும் நீங்க ஏற்கனவே கிடைச்சதுக்கு வர முடியாது. நீங்க மேல எது கிடைச்சாலும் அதுதான் உங்களுக்கு, மறுபடியும் கீழே வர முடியாது. எப்படி வர முடியும்? வர முடியாது. அது நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கணும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜுக்கு நீங்க டிஎஃப்சிக்கு போவீங்க, டிஎஃப்சில போயிட்டு உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க ஒப்படைப்பீங்க. ஒப்படைச்ச பிறகு மேல ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அதுதான், மறுபடியும் கீழே வர முடியாது. எது மேல கிடைக்குதோ அதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
சரியா? நன்றிப்பா. வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய். டிடிஜிஎஸ். தேங்க்யூ.